சக்கரபாணி, இந்த கஷாயத்தை அருந்திவிட்டு படுத்துக்கொள். எனக்கு வேண்டாம் அம்மா. மருந்து வேண்டாம் என்று மறுக்காதே சக்கரபாணி, அருந்து. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் அம்மா. ஏன் அப்பா பிடிவாதம் பிடிக்கிறாய்? கஷாயத்தை அருந்தவில்லை என்றால் காய்ச்சல் எப்படி சரியாகும்? பெருமாளை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த மருந்தை அருந்து, எல்லாம் சரியாகிவிடும். என்னை படுக்கையில் கிடத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெருமாளின் திருவுள்ளம் போல் இருக்கிறது. பிறகு நான் ஏன் மருந்தை அருந்த வேண்டும்? ஏனப்பா இப்படி உடம்பு உபாதையால் பெருமாளை பழிக்கிறாய்? நான் பழிக்கவில்லை அம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். இன்னும் 2-3 நாட்களில் எங்களுக்கு தேர்வு வர இருக்கிறதாம். சாரங்கன் சொன்னான். என்ன, 2-3 நாட்களிலா? ஆம், என்னை தேர்வில் கலந்து கொள்ளாமல் செய்யவே பெருமாள் இப்படி செய்திருக்கிறார். குருநாதர் கேட்கும் கேள்விகளுக்கு செம்மையாக பதிலுரைத்து அந்த ராமானுஜனுக்கு முன்பு நானும் படிப்பில் சளைத்தவன் இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பாழாய் போன காய்ச்சல் வந்து என் கனவை கலைத்து விட்டது. முதலில் கஷாயத்தை அருந்து, உன் உடல் நிலை நிச்சயம் தேறிவிடும். சக்கரபாணி, நீ ஏன் ராமானுஜனை உனக்கு போட்டியாக நினைக்கிறாய்? அவன் ஒரு சிறந்த குழந்தை என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படித்தான் அவன் அனைவரையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ராமானுஜன் தன்னை ஒரு சிறந்த அறிவாளி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதை முறியடித்து நான் சிறந்த மாணவன் என்று நிரூபிக்க நினைத்தேன். ஆனால் சக்கரபாணி, வா சாரங்கா, உட்கார். என் அம்மாவிற்கு அந்த ராமானுஜன் எப்படிப்பட்டவன் என்று புரியவை. சக்கரபாணி, முதலில் உனக்குத்தான் புரிய வைக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் சாரங்கா? முதலில் ராமானுஜனை உனக்கு போட்டி என்று நினைப்பதை விட்டுவிடு சக்கரபாணி. அது எப்படி விட முடியும்? நீ மறுத்தாலும் அவன் என் போட்டியாளன் தான். நீ நினைப்பது தவறு. உன்னை அவன் அப்படி நினைக்கவில்லை. எப்படி நீ அதை உறுதியாக சொல்கிறாய்? உன்னை போட்டியாக நினைத்திருந்தால் ராமானுஜன் உன்னை பார்ப்பதற்காக உன் அகம் தேடி வந்திருப்பானா? என்ன, ராமானுஜன் இங்கு வந்திருக்கிறானா? ஆம் சக்கரபாணி. ராமானுஜா, உள்ளே வா. உள்ளே வா ராமானுஜா. சக்கரபாணி, எது எப்படியோ உன் உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்ததும் உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறான். வீடு தேடி வந்தவனை உன் வாயால் உட்கார் என்று சொல். உட்கார். சக்கரபாணி, இப்பொழுது உன் காய்ச்சல் எப்படி இருக்கிறது? நீதான் பார்க்கிறாயே, பிறகென்ன? காய்ச்சலில் இருந்தும் நான் தேரப்போவதில்லை, தேர்விலும் தேரப்போவதில்லை. என் தோல்வியை வேடிக்கை பார்க்கத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய். உன்னோடு சேர்ந்து கொண்டு அந்த பெருமாளும் என்னை சோதிக்கிறார். பெருமாளை நிந்திக்காதே சக்கரபாணி. ஒவ்வொன்றிலும் ஓர் காரணத்தோடு செயல்புரிபவர் அவர்.